அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கலையரசன். நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம். எங்கள் மாவட்டமே பட்டுக்கும் ஜவுளிக்கும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மாவட்டம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையேற்ற பிறகு இந்த ஜவுளித்துறைக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சும்மா எடுத்து தரவுகளில் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். நமக்கு ஆச்சரியப்படத்தக்க வகையில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா 2017 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சம்ருத் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டத்தின் நோக்கம் பார்த்திங்கன்னா ஜவுளி, நெசவு, அதுக்கப்புறம் பட்டு வளர்ப்பு, பருத்தி, சணல் இது சார்ந்த துறைகளில் பாரம்பரியமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் அன்ஸ்கில்டாக இருக்கிறவங்கள ஸ்கில்டு அவங்களுக்கு முறையான திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கி அவர்களை ஸ்கில்டு லேபர்ஸாக மாற்றுறது. அப்படி இல்லைன்னா ஆண்டர்ப்ரனர் தொழில் முனைவோர்களாக சுய தொழில் செய்ய வைக்கிறது. இதுதான் இந்த திட்டத்தோடைய முக்கிய நோக்கம். இதில் வந்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தில் இருக்கவங்களுக்கும் எல்லா பிரிவில் இருக்கவங்களுக்குமே இதற்கான இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியும் இதற்கான ட்ரைனிங்ஸும் கொடுக்கப்படுது. 2017-18 19-20 வரை இந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் இந்த திட்டத்திற்காக 1300 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் நபர்களுக்காவது இந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு முறையான பயிற்சி அளித்து அவர்களை தொழில் முனைவு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதே இந்த திட்டத்தோடைய முக்கிய நோக்கம். அது வந்து தொழில் முனைவோராக இருக்கலாம், இல்லைனா ஸ்கில்டு எம்ப்ளாய்டாக இருக்கலாம். அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டியது இந்த திட்டத்தோடைய முக்கிய நோக்கம். அப்போது ஜவுளித்துறைக்கு ஏன் அப்படி இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 கோடி மக்கள் வந்து ஜவுளி சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறாங்க. விவசாயத்திற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் அதிகப்படியான மக்கள் ஒரு துறையில் வேலை பார்க்குறாங்கன்னா அது ஜவுளி சார்ந்த துறைகளில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஜவுளி பூங்காக்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக கொடுத்துருக்குறாங்க. திருப்பூர் இந்த ஜவுளி பூங்காக்கள் மூலமாக இந்த திட்டத்தின் மூலமாக சமீப காலத்தில் வளர்ந்த ஒரு மாவட்டம், மிகப்பெரிய ஆச்சரியப்படத்தக்க வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாவட்டம்னா அது திருப்பூர் மாவட்டம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல நாம் உங்கள் கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் தமிழகத்திலேருந்து. அது இல்லாமல் ஜவுளியோடைய இது பார்த்திங்கன்னா மொத்தமாக உள்நாட்டு உற்பத்தியில் 4% வந்து ஜிடிபியில் ஜவுளியோடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. 17% வந்து அதோடைய ஏற்றுமதி வருவாய் 17% வந்து ஜவுளி பெரிய அளவில் பங்களிக்குது. அதுக்கப்புறம் தொழில் உற்பத்தியில் 14% பார்த்திங்கன்னா ஜவுளியிலிருந்து தான் மொத்த இந்திய வருது. மன்னிக்கவும், தொழில் உற்பத்தியில் 14% அளவிற்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஜவுளித்துறை தான். அப்போது இது மாதிரி இந்த ஜவுளித்துறைக்கு இந்த சம்ருத் திட்டத்தின் மூலமாக பாரத பிரதமர் மிகப்பெரிய அளவு இந்த ஜவுளித்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த திட்டம் மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இந்த திட்டம் மட்டும் இல்லை, இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்து மத்திய அரசின் திட்டங்கள் சார்ந்து அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பகிர்கிறேன். நன்றி, வணக்கம்.